மாயா, வேண்டாம். நிம்மதியா கோயிலுக்கு சாமி கும்பிடணும்னு வந்திருக்கேன். தேவையில்லாம என்னை நிறுத்தி வம்பிழுத்துட்டு இருக்காது. என்ன பொன்னி, எல்லா நேரத்திலயும் என்னை தப்பாவே பார்க்காத. உன் பிரச்சனைகளுக்கு உடனடியா தீர்வு பார்க்கணும்னா ஆண்டவன்கிட்ட இருந்து முகத்தை திருப்பி என் முகத்தை பாரு. என்கிட்ட கேளு, என்னால மட்டும்தான் உனக்கு ரிலீஃப் கொடுக்க முடியும். இத பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு உள்ளேயும் கிள்ளி விடுற இந்த சீப்பஸ்ட் டிராமா இனிமே வேணாம். என்னை பார்த்தாலே உன் மனசு உன் கண்ணு எல்லாத்துக்கும் மூடி போட்டுக்கிறதுனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்காமலேயே நீ பாட்டுக்கு குதிக்க ஆரம்பிச்சிடுற. அப்படியா? சரி, மூடிய கழட்டிடுறேன். சொல்லு. ஆனா சொல்ல வேண்டியதை சீக்கிரமா சொல்லு. உன்னோட உடனடி பிரச்சனை ராஜாராமோட ரிலீஸ். அவர் குற்றவாளி இல்லைன்னு வெளியில வரணும். அப்புறம் உன் பொண்ணு எல்லாத்தையும் உதறிட்டு உன் வீட்டில் வந்து நிற்கணும். அப்புறம் அந்த சந்துரு. ஓகே, டன். இதெல்லாம் நான் நடத்தி காட்டுறேன். ஆனா ஒரு டீலுக்கு நீ ஒத்து வரணும். அது ரொம்ப ரொம்ப பழைய டீல் தான். சுயகௌரவம் மட்டும்தான் பெருசுன்னு நினைச்சு உங்களால தூக்கி தூரமா வீசப்பட்ட அதே பழைய டீல் தான். புரியல. புரிஞ்சாலும் நீ ரொம்ப நடிப்ப. உண்மையாவே புரியல. விவரமா சொல்றேன். ஓ அப்பா நம்ம அப்பா ஆகணும். அதே திருவிழால அவர் என்ன மகன்னு ஒத்துக்கணும். ராமர் மாதிரி எங்க அப்பான்னு நீ அப்பப்பா அடிக்கிறியே தம்பட்டம், அதை நிறுத்தணும். ஊருக்குள்ள உங்க அப்பாவுக்கு சாரி நம்ம அப்பாவுக்கு இருக்கிற ஒரு பிம்பத்தோட உண்மை தன்மைய எல்லாரும் உணரணும். உங்களோட முகத்திர கிழியணும். என்னோட நிஜ முகம் சந்தோஷத்துல மலரணும். என்ன டீல் ஓகேவா? ஒரு நாள் தான் டைம். டீல் ஓகேவான்னு முடிவு பண்ணிட்டு கால் பண்ணு. முதல்ல அழாத. முதல்ல ஏந்திரி. என்ன இது? ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்படி அழுதுடுற. முதல்ல ஏந்திரி 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 சொல்றல. ஏந்திரி, கண்ணை தொடச்சுக்க. கண்ணை தொட. என்ன இது? கண்ணை தொடச்சுக்க. இந்த மாதிரி சமயத்துல தான் தைரியமா இருக்கணும்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னா அப்படியே அழுது உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. சோதனை வரப்ப தைரியத்தை நீ நெஞ்சில வரவழைச்சு அப்படியே எதிர்த்து நிக்கணும். இல்லைன்னா அது நம்மள அம்மிக்கிட்ட போயிட்டே இருக்கும். இங்க பாரு, உன்னோட மன உறுதிக்கும் துணிச்சலுக்கும் ஆண்டவன் இப்ப பரிச்சை வச்சிருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதுல நீ பாஸ் பண்ணிடுவ. இல்லக்கா, வாணி அக்கா கிட்ட சொல்லி அவருக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணோட கொஞ்சம் நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா திரும்பவும் அவர் ஜாமீன் கேன்சல் ஆகி அவர் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சேக்கா. இத பாரு, ராஜாராம் ஒரு தப்பும் பண்ணல. அதனால தர்மமும் நியாயமும் நம்ம பக்கத்துல தான் இருக்கும். நீ பயப்பட வேண்டாம்னு சொல்றேன்ல. ஆனா பொய் சாட்சி சொல்றவங்க நம்மள நிம்மதியா இருக்க விடுவாங்களா? அவங்களால நீதி தேவதை பல சமயத்துல பாதி தேவதை ஆயிடுறாங்க. இந்த ராஜாராமுக்கு நம்ம வீட்டு தேவதையே பொய் சாட்சி சொல்லுதே. அக்கா ப்ளீஸ்க்கா, அவளை மட்டும் தேவதைன்னு சொல்லாதீங்க. ஆத்திரமா வருது.
என் புருஷனை காப்பாத்தே எனக்கு தாலி பிச்சை கொடினு அவ கால்ல போய் விழுந்து கெஞ்சன. கொஞ்சம் கூட மனசு இறங்கலக்கா. அவளை போய் தேவதைங்கிறீங்க. எனக்கும் தான் அவளை நினைச்சா கோவமா வருது. ஆனா நம்ம வீட்டு பொண்ண நாமளே சபிச்சிட கூடாது. அதான் அப்படியே அடக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலக்கா. என் அப்பா அவரு தன்னை மகனை ஒத்துக்கிட்டா மட்டும் போதும், நான் உன் புருஷனை காப்பாத்துறேன், வெளியில கொண்டு வரேன்னு உறுதியா சொல்றாக்கா. எப்படிக்கா அவளால எப்படி முடியும்? அவ அப்படி சவாலா சொல்றத பார்த்தா ஒரே குழப்பமா இருக்குக்கா. எனக்கு இதுல ஒரு குழப்பமும் இல்ல பொண்ணி. அவ உண்மையதான் சொல்றா. அவளால ராஜாராம வெளியில கொண்டு வர முடியும். என்னக்கா அவள மாதிரியே நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, ஓம் புருஷனை வெளியில கொண்டு வரதுக்கு அவளுக்கு 2 வழி இருக்கு. முத வழி, ஓம் பொண்ணு ஐஸ்வர்யா. அவ இப்ப ஓம் பேச்ச கேட்க மாட்டா. ஆனா அவளுடைய அருமை சித்தி மாயா சொன்னா அவ என்ன வேணாலும் செய்வா. நான் பொய் சொல்லிட்டேன்னு போய் மாயா கோர்ட்ல சொல்ல சொன்னா, பொண்ணு அதையும் கோர்ட்ல போய் சொன்னாலும் சொல்லுவா. அப்ப ராஜாராம் விடுதலை ஆயிடுவாரு. இதுதான் மாயா கிட்ட இருக்கிற முதல் வழி. 2வது வழி, செத்துட்டான்னு நீயும் நானும் கோர்ட்டும் நம்புற சின்ன தம்பி இன்னும் சாகாம இருக்கணும். அவ எங்கேயோ எப்படியோ கண்டிப்பா உயிரோட தான் இருக்கா. எப்படிக்கா? எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? இல்லக்கா, அவ்வளவு பெரிய மலையில இருந்து விழுந்தவ எப்படி பொழைக்க முடியும்? ஏன் பொழைக்க முடியாது? 1000த்துல ஒருத்தனுக்கு பொழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஏன் அந்த சின்ன தம்பி 1000த்துல ஒருத்தனா இருக்க கூடாது? அப்புறம் அந்த சின்ன தம்பியோட பாடி இன்னும் கிடைக்கல இல்ல. இந்த 2ஐயும் கூட்டு கழிச்சு பாரு. நான் சொல்றது கரெக்டா தான் இருக்கும். அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு வச்சுக்கிட்டாலும் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் மாயாவுக்கு எப்படி தெரியும்? சரி, மலையில இருந்து விழுந்தவன போலீஸ் தேடிச்சு, முத்துப்பாண்டியன் தேடினா, அதே மாதிரி இந்த மாயாவை ஆள் வச்சு ஏன் தேடி இருக்க கூடாது? குத்து உயிருமா கொலை உயிருமா அந்த சின்ன தம்பி ஏன் மாயா கையில கடிச்சிருக்க கூடாது? யாருக்கு தெரியும்? இந்த சின்ன தம்பி அரை உயிரா அந்த மாயாவோட கஸ்டடியில இருக்கலாம். அதனால தான் ஓ புருஷனா தன்னால ரிலீஸ் பண்ண முடியும்னா அவ்வளவு திமிர சொல்றா. சின்ன தம்பி அந்த மாதிரி அவகிட்ட தான் இருக்காங்கறத எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கோ ஒரு வழி இருக்கு. அத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? நீங்க சொல்றது தானக்கா நான் செய்வேன். சரி, நான் சொல்றது நீ கவனமா கேளு. இப்பாவது சிரிய சிரி. அப்படி சரி, இப்பதான் பொன்னியோட முகம் அழகா இருக்கு. யாரும் இல்ல, அடிச்சிருவோம்.
டேய் நில்லுடா. டேய் என் பேக் குடு. டேய் டேய் நில்லுடா. டேய் டேய் என் பேக். என் பேக். ஐயோ யாராவது அவனை பிடிங்க. டேய் டேய் நில்லுடா. யாராவது அவனை பிடிங்களே. டேய் யாராவது பிடிங்க. டேய் குடுடா. 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 டேய் விடு. பேக் குடு. டேய் விடு போறியா இல்லையா? என் பேக் குடு. டேய் பேக் குடுடா. குடுடா. ஏய் விடு. விடு. குடுடா. பேக். பேக். டேய் பேக் குடு. டேய் விடுடா. குடு. டேய் பேக் குடுடா. பேக் விடு. டேய் விடு சொல்றேன்ல. ஐயோ பேக் குடு. டேய் விடுடா. விடு. ஓடி. ஐயோ, டேய் பேக் குடு. ஏய் விடு. ஏய் விடு. டேய் யாராவது இருக்கீங்களா? டேய் விடு. டேய் பேக் விடு. ஐயோ யாராவது வாங்க. பேக் குடு. ஏய், என் பேக் ஏய், யாராச்சும் வாங்க. ஏய். யாராவது இருக்கீங்களா? டேய் பேக் குடு.